அயன்பா எல்லாருக்குமே வணக்கம். நம்மளோட நெக்ஸ்ட் கமிட்மெண்ட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீக்கிலையூர் மேட்ச். ஆக்சுவலாக அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க ஒரு 4-5 ஊர் பசங்க சேர்ந்து அந்த மேட்ச் நடத்திருக்காங்க. இந்த மேட்ச்சுக்கு நம்மளை இன்வைட் பண்ண கமிட்டிக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸை தெரிவிச்சுக்கலாம். ஸோ இந்த மேட்சை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பேக் கேமராவில் வந்துடுறேன், நிறைய பேர் இருக்காங்க. இவங்க தான் அந்த டோர்னமெண்ட்டோட கமிட்டி. மேட்சோட டீட்டெயில்ஸ் நான் சொல்லிடுறேன். 50,000, செகண்ட் ப்ரைஸ் 35, தேர்ட் ப்ரைஸ் 25, ஃபோர்த்து ப்ரைஸ் 15,000, ஃபிஃப்த்து ப்ரைஸ் 5,000 ரூபா. 2 ரவுண்டு கட் பண்ணால் ப்ரைஸு. ஓன் டிஸ்ட்ரிக்ட் மேட்ச்சு. ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படியே ஒவ்வொருத்தவங்க நேம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படியே நேம் கொஞ்சம் பாஸ்ட்டாக சொல்லிடுறேன். அப்பா சொல்லிடுங்கப்பா, நீங்களுமே சொல்லிடுங்க. ஆல்மோஸ்ட் இந்த ஒரு டோர்னமெண்ட்டை பற்றி நம்ம சிறப்பு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, எல்லா டோர்னமெண்ட்லையுமே ஒரு ஊர் அதிகபட்சம் 2 ஊர் சேர்ந்து நடத்துவாங்க. ஆனால் இந்த டோர்னமெண்ட்டில் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க ஒரு 4-5 ஊருக்கு மேற்பட்ட பசங்க இளைஞர்கள் ஒத்துமையாக இருந்து இந்த டோர்னமெண்ட் நடத்துனாங்க. அதில் பசங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 25 வயசுக்குள்ளே இருக்க ஒரு பசங்க தான் இருந்து மேட்ச்சு நடத்துனாங்க. சூப்பரான ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒத்துமையாக நிறைய டோர்னமெண்ட்டில் நடத்த வாழ்த்துக்கள். இந்த மேட்சோட டீட்டெயில்ஸ் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் யாராவது ஒரு ஆள் பேசுங்க, கொஞ்சம் சவுண்டாக சொல்லிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாய்ஸ். ஓகே, வேலண்ணன்ட்ட டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டுக்கலாம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் பாய்ஸ் அப்படின்னா உங்கள் டீமோட நேமு, அது மீனிங் என்னண்ணே? நட்புக்காக வச்சுருக்கேன். நட்புக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் பாய்ஸ். ஓகேண்ணா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் பாய்ஸ் அப்படிங்கிறது வந்து எத்தனை வருஷமாக நீங்கள் விளையாடுறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்கண்ணே. 5 வருஷமா விளாண்டுருக்கோம், ஒன்றா விளாண்டுருக்கோம் ஒரு டீம் இது. ஓகே ஓகே. இந்த ஒரு விஷயம் அது எப்படிண்ணா, ஒரு ஊர் பசங்க ஓகே, 2 ஊர் பசங்க கூட ஓகே, ஒரு 4-5 ஊர் பசங்களாக சேர்த்து ஒரு டோர்னமெண்ட் நடத்துகிறதா இருக்கட்டும், நீங்கள் வெளில விளையாட போகிறதுக்காக இருக்கட்டும், நிறைய டோர்னமெண்ட்லாம் நான் பார்த்துருக்கேன் நம்ம வீடியோ எடுத்ததில் கூட. அது எப்படி அந்த ஒத்துமை அப்படியே படிப்படியாக கொண்டு வர்றீங்க? நட்பு தான், அந்த அளவுக்கு நட்பு தான். அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தில் வந்து யாராவது ஒரு நபர் இன்னொரு நபரை வந்து ஒரு சில தவறுகள் பண்ணும்போது திட்டுறீங்க. ஆனால் அடுத்த மேட்ச் அதை பார்க்கும்போது அது எந்த விதமாக, இப்போ ஒருத்தவங்களை திட்டுறாங்க அப்படின்னா அதை அடுத்த மேட்ச்சில் எந்த விதத்துலையும் காட்டிக்காமல் ஒரு சகஜமாக போயிடுறீங்க. நீங்கள் மேட்ச் முடிஞ்சோடனே அது சம்மந்தமான ஒரு விஷயம் என்ன பேசுவீங்க ஒவ்வொரு பிளேயர் டைமே? கிரௌண்டில் மட்டும்தான், கிரௌண்டில் பேசிட்டு வெளில வந்து மறந்துடுவோம். மறுநாள் அப்போ அந்த இதை இது பண்ண மாட்டோம். அந்த தப்பை பண்ணாங்கன்னு வெளில வந்து சொல்லுவார் கேப்டன். அதுக்கப்புறம் எதுவுமே சொல்ல மாட்டோம். கேப்டன்னா ரஞ்சித் அண்ணன் தான். ஆல்மோஸ்ட் இந்த சர்க்கிளில் இருக்க நிறைய பேருக்கு தெரியும். சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன். எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் வச்சாலும் நேருக்கு நேர் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். இந்த டோர்னமெண்ட் நான் இதுக்கு முன்னாடி நடந்த டோர்னமெண்ட் பொக்கிசகான்பட்டி டோர்னமெண்ட் அந்த வீடியோவிலேயே சொல்லியிருப்பேன். சூப்பராக ஆடக்கூடிய ஒரு நல்ல பேட்ஸ்மேன். சரி ஓகேண்ணே, அதிகமான யங்ஸ்டர்ஸ் வச்சு விளாட்றீங்க, அதை பற்றி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, அதை சொல்லுங்கண்ணே கொஞ்சம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்கண்ணா. இப்போ இந்த மேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். எங்கள் டீம் அதிகபட்சம் யங்ஸ்டர்ஸ் தான் வந்து பந்து சீனியர்ஸ் வந்து இதை பந்து போடாமல் விடலாம். ஆனால் யங்ஸ்டர்ஸ்க்கு அடுத்து வாய்ப்பு கொடுத்தோம்னா, நாங்கள் போயிட்டோம்னா அடுத்து மேட்ச் விடாமல் யங்ஸ்டர்ஸ் வந்து அடுத்து இந்த டீம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாய்ஸை மேற்கொண்டு மேலே கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். உங்களோட இந்த கிரிக்கெட் ஜேர்னி அப்படிங்கிறது முடிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறனால அடுத்தடுத்து வர யங்ஸ்டர்ஸுக்கு உதவணும் அப்படிங்கிறனால யங்ஸ்டர்ஸை வளர்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்க. உண்மையாக சூப்பரான விஷயம். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்ஸுக்கு மறக்க முடியாத ஒரு டோர்னமெண்ட் அப்படின்னா என்னதுண்ணா? அது வெற்றியாக இருக்கலாம், தோல்வியாக இருக்கலாம், ஆனால் இந்த மேட்ச் எங்களுக்கு எப்போயுமே ஞாபகத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெமரபிள் மூமெண்ட். விராலிமலைக்கு ஒரு டோர்னமெண்ட் 10,000 வச்சுருக்கோம். அப்போ வந்து எங்களுக்கும் ஃபைனல் பார்த்தீங்கன்னா விராலிமலை படையப்பங்கிற டீமுக்கு எங்களை வந்து அந்த டீமில் நாங்கள் போயிருந்ததில் நான் மட்டும் தான் பார்த்தா பெரிய பையன். எல்லாருமே அதை சின்ன சின்ன பசங்க தான். அதில் எல்லாருமே சின்ன சின்ன பசங்க பந்து போட்டு அந்த டீம் வந்து நல்லா டாமினேட் பண்ண டீமு. ஆமாம், விராலிமலையை பொறுத்த வரைக்கும் அந்த சர்க்கிள் அது ஒரு நல்ல டீமு. 12 பாலுக்கு வந்து 8 ரன் தான் நாங்கள் அடிச்சிருந்தோம். 8 ரன் ஆல்மோஸ்ட் நாங்கள் தோற்றுறோம் நினச்சா உள்ளே போனோம். ஆனால் 2 ஓவருமே நல்லா பண்ணாங்க. அந்த பவுலர்ஸ் யாருண்ணா போட்டது? ஓகேண்ணா. அதாவது நீங்கள் நிறைய டோர்னமெண்ட் விளையாட போகிறீங்க இப்போ ரீசெண்டாக. கமிட்டிக்கிட்ட ஒரு விஷயம், அதாவது இந்த மாதிரி நடத்துனாங்க அப்படின்னா கமிட்டி எந்த விஷயம் நல்லதாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ணுறது என்னதுண்ணா? நம்ம வெற்றிக்காக என்ன சொல்லணுமோ அதான் சொல்லுவோம். கமிட்டி எது சரியோ அது சரியாக பார்த்து வைக்கலாம். ஓகே ஓகே. அதாவது டீமில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற பார்க்காம எது கரெக்டோ அதை கமிட்டி பண்ணுங்க அப்படிங்கிறது. சில டைம் நம்ம எப்படி சொல்கிறது, இந்த சவுத்லாம் போனோம்னா நிறைய பண்ணுவோம். நாங்கள் நிறைய மேட்ச் போயிருக்கோம். நாங்கள் சின்ன போனாலும் ரொம்ப லாங்கில் போவோம். நிறைய இந்த மாதிரி பண்ணிடுவோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் யாருக்கு ஃபேவர் பண்ணாமல் நியூட்ரலாக நடத்தினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகேண்ணா.
அந்த ஃப்ரெண்ட்ஸ் பாய்ஸ்லேருந்து எடுத்த அதிகபட்ச அமௌண்ட் அது நல்ல டோர்னமெண்ட்டு அப்படின்னா எதுனா? நல்ல டோர்னமெண்ட்னா டோர்னமெண்ட் சொல்லுங்க, பிரைஸ் கம்மியாக இருந்தாலும் கொலாபி டோர்னமெண்ட் வந்து 30 எடுத்தாங்க. அப்போ நான் இங்கே இல்லை, பசங்க எல்லாம் விளாண்டாங்க. ஓ, நீங்கள் இல்லாமல் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வச்சிடலாம். அம்மாயத்தில் தான் 30 எடுத்தாங்க. இங்கே இல்லை, எல்லாரும் விளாண்டாங்க எடுத்தாங்க. ஓகே ஓகேண்ணா. அதே மாதிரி இந்த சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் அப்படின்னே சொல்லலாம். சீமானூராக இருக்கட்டும், மோசக்குடியாக இருக்கட்டும், மங்கத்தேவம்பட்டியாக இருக்கட்டும், அதே மாதிரி வடுகப்பட்டி. நம்ம சேனல்லேயே நிறைய டோர்னமெண்ட்டில் பார்த்துருப்பாங்க. ஆல்மோஸ்ட் நிறைய மேட்ச்சில் வின்னர், பெரிய பெரிய டோர்னமெண்ட்டில் கூட வின்னர் ஆகிருக்காங்க. அந்த மாதிரி சூப்பரான ஒரு ஊர் பிளேயர்ஸை வச்சு நீங்கள் செட்டிங்கில் விளாடும்போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ளே வருதா? ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேருந்தும் ஒரு 2-3 பிளேயர் அந்த மாதிரி விளாட்றாங்க. அப்படி இல்லாதபோது இவங்களை இந்த இடத்துல கரெக்டாக இருக்குன்னா நல்லாயிருக்கும், இவங்க யூஸ் பண்ணலாங்கும் போது உங்களுக்கு ஆமாம் 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 தெரியும். நீ ஒரு டைம் விளாண்டாலும் நம்ம டீம்ல வரும்போது நீ இந்த ஆர்டர் தான், நீ ஓப்பனிங் அந்த டீம்ல இருந்தாலும் என் டீம்ல வரும்போது இந்த ஆர்டர் தான். டவுனா டவுனா அப்பனா மேல. ஓகே, அதாவது இந்த டீமுக்கு என்ன செட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கு. உன் டீம்ல நீ அதை பண்ண, இங்க வந்து அப்படி யாரும் கேட்க மாட்டாங்க நம்ம டீம்ல. அதே டைம்ல நான் இந்த மாதிரி பந்து போட்டேன் என் டீம்ல அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஓகேண்ணா. அதே மாதிரி இப்போ டோர்னமெண்ட்டுக்கெல்லாம் போறீங்க, என்ட்ரன்ஸ் எல்லாம் என்னென்ன பண்ணுவீங்க? என்ட்ரன்ஸ் அமௌண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லலாம் நான் போட்டுருவேன். அப்படிலாம் ராஜா கொடுத்துருவான். பசங்க இந்த ஜெயபால், முத்துவேலு எல்லாரும் கேப்டன் வேலு 16 வருவாரு. அப்புறம் பாலா கொடுப்பான். அந்த சமயத்தில் யாருக்கிட்ட இருக்கோ அந்த ஒரு பாகுபாடு கிடையாது, யார்கிட்ட இருக்கோ அதை போட்டு கட்டுற மாதிரி ஒரு பிளான்ல இருப்பேன். பாலா பண்ணிடுவான், ஜெயபால் பண்ணுவான், இப்போ வந்து பாலா பண்ணிடுவான். சரி, ஓகேண்ணா. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இதுக்காக கேட்கல, ஒரு 4-5 ஊர்லேருந்து விளாட்றீங்க. இப்போ ஜெயிக்கும் போது அது அமௌண்ட்டு ஷேர் பண்ணிக்கிற விதமாக இருக்கணும், அதெல்லாம் என்ன மாதிரி ஒரு இதுன்னு அந்த இதை வந்து யார் நான் பண்ணி கொடுப்பா? அதாவது அந்த வேலையை டீமை பொறுத்தவரைக்கும் யார் பசங்க சின்ன பசங்களோ இல்லை இப்போ வேணும்னா வேலு மோஸ்ட்லி எங்கள் டீம் நான் சொல்கிறேன் செங்கராசன் யார் ப்ரைஸ் வேணும் தேட்டா யாராக தான் என்கிட்ட கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட் எடுத்து பெட்ரோலுக்கு எல்லாம் நாங்கள் எவ்வளோ போயிட்டோம், ஒரு நாள் போனால் 100 ரூபா பெட்ரோல், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சாப்பிட்டு போய் மீதி அமௌண்ட் எல்லாம் என்கிட்ட இருக்கும். ஓ, அப்படியே பிரித்து கொடுத்துக்காம அப்படியே கண்டினியூஸாக கொண்டு வரேன். ஆனால் ஒரு வார்த்தை கேட்பேன், உனக்கு காசு வேணுமா? அதான் எப்படின்னா ஏன்னா 2 நாள் வீட்டு வேலையை விட்டு எங்க கூட வருவான். நான் பசங்கள்லாம் யாரும் கேட்க முடியாது, சின்ன சின்ன பசங்களுக்கு காசு வேணுமா, உனக்கு வேணுமான்னு கேட்போம். வேணும்னு சொன்னாலும் கொடுப்போம், வேணும்னு சொன்னால் நான் இப்போ தேவைப்படுற பசங்களுக்கு கொடுத்துட்டு மற்றதெல்லாம் கமிட்டியில் செக்யூர் பண்ணி வச்சுருங்க, அடுத்த டோர்னமெண்ட்டுக்கு யூஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. அதே கேள்வி தான். உங்கள் பொக்குச்சாரம்பட்டியில் வந்து ப்ரைஸ் எடுப்பாங்க, அந்த அமௌண்ட் தான் சாப்பாடு. ஓ, லாஸ்ட்டாக பொக்கிசக்காரம்பட்டி டோர்னமெண்ட்டில் ப்ரைஸ் எடுத்த காசை வச்சு அந்த காசை வச்சு தான் அப்படியே சாப்பாடு ஸ்பான்சர். ஓகே, உண்மையே சூப்பரான விஷயம். 2 நாளுமே சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. தயிர் சாதமாக இருக்கட்டும், தக்காளி சாதமாக இருக்கட்டும், அந்த மாதிரி சூப்பரான சாப்பாடு போட்டிருந்தாங்க. நல்ல ஒரு விஷயம். ஒரு டோர்னமெண்ட்டில் போய் நீங்கள் கஷ்டப்பட்டு இத்தனை பேரோட உழைப்பு போட்டு அந்த மேட்ச்சில் நீங்கள் வின் பண்ண காசை வச்சு சாப்பாடு போட்டிருக்கீங்க அப்படிங்கும்போது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி நான் ஃபஸ்ட்லேயே கேட்கலாம் அப்படின்னு இருந்தேன், சரி எண்டில் கேட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் விட்டுட்டேன். சொல்லும் போது எனக்குமே ரொம்ப சங்கடமாக இருக்குது. நம்ம இந்த டோர்னமெண்ட்டில் இந்த கிரவுண்டில் கடைசியாக நடந்த டோர்னமெண்ட்டில் ஆல்மோஸ்ட் வின்னர் ஆனாங்க. மங்கத்தேவன்பட்டி அந்த ஒரு எகெயின்ஸ்ட், அந்த டீமுக்கு எகெயின்ஸ்டாக சூப்பராக விளையாண்டுக்கிட்டு வந்த டீமுக்கு எகெயின்ஸ்டாக ஃபைனலில் கமிட்டி வின் பண்ணாங்க. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னா பாண்டியண்ணன் தான். இந்த டோர்னமெண்ட்டு மட்டும் இல்லாமல் சீமானூர் எங்கெல்லாம் விளாட்றாங்களோ அங்கெல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் பாண்டியனை. அவங்க வந்து ரீசெண்டாக இறந்து போயிட்டாங்க அப்படின்னு கேட்டது ரொம்ப ஒரு சங்கடமாக இருந்துச்சு. அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன மாதிரி ஒரு விஷயம் நான் இது பண்ணுவீங்க? பண்ணுறது தெரியாமல் சொல்லி தான் சொல்லிக்கலாம், குடிக்காத ஸ்டாப் பண்ணிக்க, நீ நல்லா விளாட்ற, நல்லா விளாட்ற, அதை சொல்லி நம்ம எல்லாம் ஸ்டாப் பண்ணி இவ்வளோதான் உங்கள் வாழ்க்கையில். நம்ம அட்வைஸ் பண்ணியிருந்தா அவன்கிட்ட நீ குடிக்காத, ஏதாவது பிரச்சனை ஓகே பார்த்துக்கலாம், கூட இத்தனை பேர் இருக்கோம், நிறைய பிரச்சனை இருந்தால் எனக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு, அப்போ நிறைய பிரச்சனை எனக்கு வந்திருக்கு, நிறைய பிரச்சனை 2-3 பிரச்சனை எனக்கு வந்திருக்கு. அப்போல்லாம் பசங்க என் கூட இருந்தாங்க ஃபுல்லாக. அந்த மாதிரி பாண்டிக்கு ஏதாவது பிரச்சனை சொல்லிவிட்டு அதை பசங்க சால்வ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி பார்த்தா ஏதாவது பிரச்சனை பார்த்தா நம்ம அதை ஸ்ட்ராங்காக ஏதாவது எதிர்த்து நிற்கிற மாதிரி ஏதாவது முயற்சி பண்ணிருக்கோம். பாண்டியான அந்த விஷயத்தை அவர் பண்ணுறாங்க. அவர் நல்ல பிளேயர் அப்படிங்கும்போது நமக்குமே பர்சனலாக வருத்தம் தான் இருக்குது. பெரிய இழப்புன்னு தான் சொல்லுவோம். பசங்க கூட இருக்காங்க. ஓகேண்ணா. அதே மாதிரி நிறைய விஷயம் இருக்குது வாழ்க்கையில், கஷ்டம் நஷ்டம் எல்லாமே வந்து சேரும். அதெல்லாம் நம்ம தாண்டிட்டு அந்த கஷ்டத்துக்காக ஒரு தவறான முடிவு எடுக்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ சீமானூர் அப்படிங்கிறது ஒரு அதிகமான யங்ஸ்டர்ஸை வச்சு நல்லா விளாண்டுக்கிட்டு வர டீம். இப்போ அவங்களுக்கு சீனியர் பிளேயராக ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருந்தது பாண்டியனை தான். இப்போ அவங்களோட இழப்பு அப்படிங்கும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய இழப்பாக தான் இருக்கும். அந்த மாதிரி நிறைய ஊருக்கு இப்போ
டோர்னமெண்ட்டு அதாவது ஒரு விளையாட்டு அப்படிங்கிறத தாண்டி நிறைய விதத்தில் அவங்க ஒரு நல்ல விதத்தில் பண்ணிக்கிருந்துக்கலாம். ஒருத்தவங்க ஒரு கொஞ்ச நேரத்தில் எடுக்கிற அவசரப்பட்ட முடிவுனால அது தப்பாக போயிடக்கூடாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுங்க. யாராவது உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்க ஒரு ஆள்கிட்ட பேசுங்க. கண்டிப்பாக அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அன்னைய டே இல்லைனாலும் அடுத்த நாளில் உங்களுக்கு அது மாறுறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஸோ எந்த விதமான தவறான முடிவும் எடுக்க வேணாம் அப்படிங்கிறத நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாய் சார்பாக நம்ம ஆடுகளம் சேனல் சார்பாகவும் கேட்டுக்கிறேன். ஓகேண்ணா.